இது வரைக்குமே பிரேசில் நாட்டை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பிரேசில் நாட்டில் இருக்கிற அற்புதங்கள் மற்றும் அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரேசிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம சாகிறதுக்குள்ளேயாச்சும் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் தான் இந்த ஒரு பிரேசில். ஸோ இந்த ஒரு பிரேசில் அப்படின்றது ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ நம்மளோட லைஃப்பில் நிச்சயமாச்சும் ஒரு வாட்டியாச்சும் இந்த பிரேசில் அப்படின்ற நாட்டை சுற்றி பார்த்தே ஆகணும். ஏன்னா இங்கே இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு லைஃப் யாருக்குமே பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு இடத்த பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. வாங்க ஒன்றா பார்க்கலாம். பிரேசில் உமன்ஸ், அதாவது பிரேசில் நாட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ரொம்பவுமே கருப்பின மக்களாக தான் இருப்பாங்க. ரொம்பவுமே காட்டுவாசியாக தான் இருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா அது சத்தியமாக மாற்றிக்கோங்க. ஏன்னா பிரேசில் நாட்டில் இருக்கிற பெண்கள் ரொம்பவுமே அழகாக மற்றும் அட்ராக்டிவான இருப்பாங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பவே முடியாத அளவுக்கு இந்த உலகத்திலே உள்ள அழகான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேசில் நாட்டில் தான் இருப்பாங்களாம். ஸோ ஏன் அப்படின்ற காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இந்த மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம டிவியில் பார்க்குற விளம்பரமாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் பார்க்குற பெரிய மாடல்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்களெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படி தான் எந்த ஒரு பிரேசில் நாட்டில் இருக்கிற இருக்க பெண்கள்ஸ். ஸோ அவங்களோட ஸ்கின் செம க்ளோயிங்காகவும், அவங்களோட ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும், அப்படியே பார்க்க பெரிய பெரிய மாடல் ஆக்ட்ரஸ்லாம் இங்கே எப்படி இருக்காங்களோ அவங்க நார்மலாகவே அங்கே அப்படி தான் இருப்பாங்களாம். ஸோ அந்த நாட்டில் இருக்கிற அப்போ மாடல்ஸ்லாம் ரொம்பவுமே பெரிய பெரிய மாடல்ஸாக இருப்பாங்க, ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பே பண்ணி இந்த ஆட் ஷூட்டில் நடிக்கணும்னா ரொம்பவுமே காசு அவங்களுக்கு அதிகமாக செலவாகுமா. ஸோ அந்த நாட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சும்மா அசந்து போயிடுவீங்க, ஆடி போயிடுவீங்க. ஏன்னா இங்கே கொடுக்குற அந்த ஒரு பில்டப்பு அங்கே போனால் ரொம்பவுமே சூப்பராக இருக்குமா. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், அந்த மாதிரி ஸ்கின் பியூட்டி கேரில் வர விளம்பரத்தில் வர ஆக்ட்ரஸ் மாடல்ஸ் மாதிரி அங்கே இருப்பாங்க. ஸோ பிரேசிலில் போனீங்கன்னா மறக்காமல் மற்ற விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து நோட்டீஸ் பண்ணிட்டு வாங்களேன். ஸோ இந்த உலகத்தில் உள்ள மோஸ்ட் மாடர்ன் மற்றும் மாடல்ஸான பியூட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம அக்காய் அப்படின்ற ஒரு ஃப்ரூட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நாட்டில் நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் கருப்பு திராட்சை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி இருக்கிறதா இந்த ஒரு அக்காய் ஃப்ரூட். ஸோ இது வந்து பார்க்க கிட்டத்தட்ட பிளாக் கிரேப்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு பிரேசிலியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே க்ரீமியாக டேஸ்ட்டாக ரொம்பவுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குமா. சொல்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நாக்கில் எச்சூர் அளவுக்கு இருக்குது. ஸோ பிரேசிலில் இருக்கிற நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்நாக்ஸ் டிஷ்ஷை வச்சு எக்கச்சக்கமான ஃபுட்டை வந்து மேக் பண்ணுவாங்களாம். உதாரணத்துக்கு நம்ம இந்தியன் சமையலில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ரூட்டை வச்சு எக்கச்சக்கமான வெரைட்டியில் டிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு அக்காய் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே க்ரீமியாக டேஸ்ட்டு ஸ்வீட் ஃபுல் டேஸ்ட்டில் இருக்குமா. இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது தி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். உலகத்தில் உள்ள ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் தி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது பிரேசிலுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் உள்ள இந்த பார்டரில் தான் எந்த ஒரு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இந்த உலகத்திலே உள்ள ஒரு மிகப்பெரிய அதிசய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டையும் சேர்க்கலாம் போல் அப்படி இருக்கும். எந்த ஒரு இடம் ஃபுல்லாக அந்த பறவைகள், விலங்குகள், அது மட்டும் இல்லாமல் இயற்கை விலங்குகள் எல்லாம் நிறைந்த ஒரு பெரிய காடு தான் இந்த ஒரு அமேசான் காடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேசில் கிட்ட தான் இருக்குது. இந்த உலகத்திலே உள்ள ஒரு பெரிய ஒரு வைல்டு ஃபாரஸ்ட் காடுனா அது எந்த ஒரு அமேசான் காடு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 அனிமல்ஸ்லாம் இருக்காதுங்க, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வகைகளில் எக்கச்சக்கமான அளவுக்கு அனிமல்ஸ் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் கிலோமீட்டர் அளவு இந்த ஒரு காடுகள் வந்து சூழ்ந்திருக்கும். அதுவும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு அழகான ஒரு காடு தான் அது இந்த ஒரு காடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற அனிமல்ஸ் ஒன்றும் பூனைக்குட்டி எல்லாம் இருக்காதுங்க, ரொம்பவுமே ஆக்ரோஷமான விலங்குகள்லாம் இருக்கும். ஸோ இந்த காடை பற்றி ரிசர்ச் பண்ண போன நிறைய பேர் இந்த காட்டில் இறந்துமே போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காடு எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் இதை சுற்றி எக்கச்சக்கமான ஆபத்துக்கள் மர்மங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அசால்ட்டான ஒரு ஜாலியான வைப் பண்ணுற பிளேஸ் கிடையாது. இதை ரிசர்ச் போன பெரிய பெரிய விஞ்ஞானிகளே வந்து இந்த இடத்துல இறந்தும் போயிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே பயங்கரமான எந்த ஒரு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். நீங்கள் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் எங்கே கால் வச்சாலும் அவ்வளோ அளவு ஆபத்து இருக்குது. ஸோ ரொம்பவுமே ரொம்ப 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 டேஞ்சரஸ் ஆனது தான் இந்த ஒரு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம 4வதாக பார்க்க போகிறது ரியோ கார்னிவல். பிரேசில் நாட்டில் அதிகமாக நடத்தப்படுறது தான் எந்த ஒரு ஃபங்க்ஷன். எப்படி நம்ம நாட்டிலலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு தீபாவளி பொங்கல் வருதோ அதே மாதிரி பிரேசிலில் நடக்கிறது தான் எந்த ஒரு ரியோ கார்னிவல். உதாரணத்துக்கு சொல்லி ஆகணும்னா நம்ம சென்னையில் எப்பயாவது ஒரு பார்ட்டி நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு பார்ட்டி. கிட்டத்தட்ட அங்கே ஆயிரக்கணக்கான பார்ட்டிகள் ஒரே இடத்துல நடந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி இந்த உலகத்திலே உள்ள ஒரு பெஸ்ட் எவரான ஒரு பெரிய பார்ட்டி தான் இந்த ஒரு ரியோ கார்னிவல். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு டைமாச்சு கன்ஃபார்ம் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் பார்த்தாகணும். ஸோ எனக்குமே இந்த ஒரு ஆசை இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், நானுமே இந்த இடத்துல ஒரு வாட்டியாச்சும் நான் போய் பார்க்கணும். ஸோ கன்ஃபார்ம் நானும் ஒரு நாள் பிரேசில் போவேன், இந்த ரியோ கார்னிவல் பார்ப்பேன். ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் நடக்குமா? அந்த ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 5 நாளைக்கு மேலே நடக்குமா? ஸோ அதில் ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புள், அதாவது 10 லட்சம் 20 லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு மட்டும் வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்களாம். செமையாக இருக்குமா? அந்த நாட்டோட கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்களாம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் ஒரு பெஸ்ட் எவர் செலிப்ரேஷன் இன் தி வேர்ல்டு அப்படின்ற ஒரு பேருமே இந்த ஒரு கார்னிவல் வாங்கியிருக்கு. ஸோ செம்மையாக இருக்கும். நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஸோ செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது பார்க்குறப்பே உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ்லேயே தெரியும். ஸோ அந்த புலி, அங்கே இருக்கிற அந்த டான்சர்ஸ், அங்கே ஒன்று சும்மா வேறு லெவலில் பட்டையை கலப்புவாங்க. ஸோ அதுக்கு நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ், அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸஸ், லைட் ஃபங்க்ஷன், டான்ஸ் ஃபங்க்ஷன், சிங்கிங் ஃபங்க்ஷன் அதெல்லாம் போட்டு நம்மளுமே ஜாலியாக நல்ல வைப்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குல்ல. இப்போ சில பேர் கேட்பீங்க, இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும்தானே இதை கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டு ஃபெஸ்டிவலுக்கு போயே ஆகணும், முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ எப்படின்னா ஒரு கல்ச்சுரல்ஸ் ஒரு காலேஜில் நடந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கல்ச்சுரல்ஸ் நடந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே. ஸோ இது வந்து நம்ம பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம 5ஆவதாக பார்க்க போது ஒரு பெரிய இயற்கையான ஒரு இக்ஸா ஃபால்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு ஃபால்ஸு நிறைய பேர் நிறைய படத்தில் பார்த்துருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹாலிவுட் படத்தில் நிறைய இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய தமிழ் படம் மற்றும் மலையாள படங்கள்லேயும் இந்த மாதிரி ஃபால்ஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வேறு லெவலான அமேசிங்கான ஒரு நீர்வீழ்ச்சி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே பிரேசில் மற்றும் அர்ஜென்டினாவுக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹெலிகாப்டர் வியூவில் பார்க்குறப்ப உங்களுக்கு வேறு லெவல் ஃபீலிங்கை தரும். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பிரேசில் தான் போய் ஆகணும். ஸோ பிரேசிலில் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தாலும் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த ஒரு இகஸு ஃபால்ஸ் அப்படின்றது தான். ஸோ பேர் கரெக்டாக வாயில் வரலைன்னா சாரி, அது பேர் எனக்கு கரெக்டாக வாயில் வர மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அமேசிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ பிளென்டி ஆஃப் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இந்த ஒரு ஃபால்ஸில் இருக்குது. ரொம்பவுமே பெரிய நீர்வீழ்ச்சி தான் இது. நீங்கள் இது தூரத்துலேருந்து ஒரு ட்ரான் வியூவோ ஒரு ஹெலிகாப்டர் வியூலேருந்து பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம 6ஆவதாக பார்க்க போகிறது லென்கோயிஸ் மார்க்கனஸ் நேஷனல் பார்க். என்னடா பேர் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஏதோ ஒரு அருண் கோர்னட்டோ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். பார்க்கவே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இந்த ஒரு பிளேஸில் தான் அந்த ஓ சனா அப்படின்ற எந்திரன் படத்தில் வர அந்த ஒரு சாங்குமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சங்கர் சார் தான் இந்த ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி முதல்ல தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு புது ஸ்பாட்டை காமிக்கணும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ எந்திரன் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல ஓ சனான்னு, அது இந்த ஒரு லொக்கேஷனில் தான் ஷூட் ரூம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான படங்கள் இந்த ஒரு ஸ்பாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பாட் எதுக்குடா ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரேசில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய நேஷ்னல் பார்க் தான். ஸோ இந்த ஒரு இடம் உங்களை ரொம்பவுமே பிரமிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்கும். ஸோ இந்த ஒரு தண்ணி ரொம்பவுமே அசுத்தமான ரொம்பவுமே அழுக்கான குளித்தாலே உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்பவுமே சுத்தமான தண்ணி, உள்ளே எக்கச்சக்கமான வளங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி நீங்கள் குடிக்க கூட செய்யலாம், அவ்வளோ அளவு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த தண்ணியில் போயிட்டு பசங்களாம் ஜாலியாக விளையாடுவாங்களாம். இதுவுமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க பிரேசிலில். அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம 7ஆவதாக பார்க்க போகிறது கேப்பிரினா. ஸோ என்னடா பேர் ஏதோ பூச்சி பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சாரி, இது பூச்சி பேர் கிடையாது. இது வந்து பிரேசிலில் இருக்கிற ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரிங்கோட பேர். ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு பானகம். ஸோ இது குடித்தாலும் லைட்டாக போதையாவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபிக்கல் பேரடைஸ்னே சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னடா இருக்குது இந்த ஒரு ட்ரிங்க்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரிங்க் நார்மலான ஆல்கஹால் கிடையாது. ஸோ இதில் அப்படி என்ன தான் கலப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான எலிமெண்ட், அதாவது சுகர் கேன் இருக்குல்ல, அதாவது கரும்பு சாறு இருக்குல்ல, அது கொஞ்சம் சர்க்கரை, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் புதினா அப்புறம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஆல்கஹாலையும் போட்டு கரும்பு ஜூஸ் ப்ளஸ் ஆல்கஹாலை கலந்து கொஞ்சம் புதினா அதெல்லாம் போட்டு லெமனையும் போட்டு அப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்படியே நீங்கள் இது குடித்தோடனே சும்மா மயக்கம் வரும் பாருங்களேன். சும்மா தெறிக்க இருக்குமா. அதாவது இந்த பிரேசிலில் உள்ள ஒரு
ஸ்பெஷலான ஒரு அவங்களோட சிக்னேச்சர் ட்ரிங்க் தான் இந்த ஒரு கேப்பெரினா. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பிரசிலியன்ஸ் குடிக்கிறதுனால இது வந்து ஒரு பிரசிலியன் ட்ரிங்க் ஆகிடுச்சு. அதாவது யாரெல்லாம் நம்மளோட இந்தியாவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் இந்த இளநீ கொடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிரசிலியனோட ஒரு ட்ரிங்க் தான் இந்த ஒரு ட்ரிங்க். எப்படி இந்த வடிவேல் வந்து குடிச்சிட்டு இந்த ஆதவன் படத்தில் இன்னொரு தூத் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இந்த ஒரு பிரசிலியன் ட்ரிங்க்கும் சும்மா வேறு லெவலான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஓகே வேர்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்களோட பொண்ணான கரங்களால் சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, டாடா, பை பாய், see you.